வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நேற்று நம்ம இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆருக்கும் டிவிஎஸோட ரைடர் 125க்கும் ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு வீடியோவுக்கு சும்மா சொல்லடாதுங்க, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. அதனால் அதோட ஒரு கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆர் கூட நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த பட்ஜெட் ஓரியன்ட் பெஸ்ட் 125cc பர்ஃபார்மன்ஸ் பைக்கான இந்த NS 125யோட நம்ம இதை கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு பைக்கும் பர்ஃபார்மன்ஸ், ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு பைக்கில் எது பெஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு கிளியரான டிசிஷன் எடுக்கிற மாதிரி நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் போகிறது முன்னாடியே சின்ன உங்களுக்கு தெரியாமல் அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். டிசைன் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், நம்ம பஜாஜோட பல்சர் NS 125யோட டிசைன் அப்படியே உங்களுக்கு அந்த ஒரு NS 200 NS 160யோட அதே ஒரு ரிப்ளிகேட் டிசைன் தான். நிச்சயமாக உங்களுக்கு டிசைன் விஷயத்தில் லுக்கில் NS 125ல குரல்னே சொல்லலாம். நல்ல ஒரு சூப்பர், நல்ல ஒரு அக்ரெசிவ் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன் விஷயத்தில் என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு டிசைன் இந்த பஜாஜோட பல்சர் NS 125யோட டிசைன். நெக்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 டிசைனும் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் அண்ட் கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் லுக்கிங் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனே சொல்லலாம். இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 டிசைன் விஷயத்துலன்னு பார்க்கும்போது அந்த ஒரு இன்னோவேட்டிவாக கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக தெரியுது நம்ம ஹீரோ. ஆமாம், சொல்லப்போனால் நம்ம NS வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட NS ஓடிக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீமோட டிசைன் கொஞ்சம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்குன்றதுல டவுட்டே இல்லை. அதனால் லுக்ஸ் விஷயத்தில் லைட்டாக நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 அந்த ஒரு யூனிக்னஸ் காரணமாக லீடிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த ஒரு டிசைன் யூனிக்னஸை தவிர்த்துட்டு அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் அதை மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி பார்க்குறீங்கிறப்ப நம்ம NSம் சும்மா டிசைன் கிடையாது, அதுவும் ஒரு சூப்பரான டிசைன் தான். அப்படின்னு பார்க்கும்போது டிசைன் விஷயத்தில் உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு தெரியாத கமெண்ட்லி பண்ணுங்கள். எந்த பைக்குக்கு எவ்வளோ ஓட்ஸ் அதிகமாக வருதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் கம்பேரிசன். ஆமாங்க, இந்த ரெண்டு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு அளவுக்கு நல்ல அப்ரைட்டான ரைடிங் போர்ஷன் தான் வருது. அந்த ஒரு நியூட்ரல் போர்ஷனான ஒரு ஃபுட் போர்ட்ஸ் தான்றப்போ உங்களுக்கு வண்டியோட ரைடருக்கு லாங் ட்ரைவாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ட்ரைவாக இருந்தாலும் சரி, எந்த வித பெயினுமே தராத அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு போக ரைடிங் போர்ஷனில் ரெண்டு பேர்கிட்டையும் குறை இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு வண்டியோட சீட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு ரெண்டுத்துலையுமே ஸ்ப்ளிட் சீட் மட்டும்தான். ரைடர் கம்ஃபர்ட் ரெண்டு பைக்லையுமே ஓகே. பில்லியன் கம்ஃபர்ட் பொறுத்த அளவுக்கு NSல ஓகேவா தான் இருக்கும். அதுக்கடுத்து சீட்டிங் வச்சு பார்க்கும்போது அதுவுமே தெரியுது ஒரு மோரலஸ் நல்ல ஒரு சீட்டிங் மாதிரி தான் தெரியுது. அப்படின்னு பார்க்கும்போது சீட்டிங் விஷயத்தில் ரெண்டுலையுமே ஸ்ப்ளிட் சீட் தான்றதுனால ரெண்டுலேயும் உங்களுக்கு ஸ்போர்ட்டிங்னஸ்க்கு குறை இல்லை. பட் பில்லியன் ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றத எனக்கு ஹீரோ பற்றி பெருசாக தெரியல. NSல ஓரளவுக்கு ஓகேவா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது சீட்டிங் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பின்னாடி அந்த ஒரு மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப்புமே எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட் டியூனான சஸ்பென்ஷன் தான் வரும். ஏன்னா ஹீரோ தரப்புலேருந்து வருதுன்றப்ப அவங்க ஸ்டிஃப் டியூன்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் சிட்டி கம்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக அதை நல்லா சாஃப்ட் டியூனாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கடுத்து நம்ம பஜாஜ் பல்சர் NS 125 சஸ்பென்ஷன் அது ரியலி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷனுங்க. ஒரு பள்ளமோட்டான ரோடில் நீங்கள் சர்வை பண்ணிடலாம் அந்த ஒரு சஸ்பென்ஷன் வச்சுட்டு ஈஸியாகவே. அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு வண்டியோட டிசைன் அண்ட் சஸ்பென்ஷன் ரெண்டுத்துலையுமே ரெண்டு பேரும் ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லைன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஸ்கோர்ஸ் கெயின் பண்ணிட்டு வராங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இம்பார்ட்டண்டான செக்மெண்ட்டான இந்த ஒரு ஃபீச்சர் செக்மெண்ட்டில் போகலாம். ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிக்குமே. லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இங்கே ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. அவன் நம்ம பஜாஜோட பல்சர் NS 125ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் லைட்ஸ் தான். பின்னாடி அந்த ரியர் லைட் மட்டும் LED வரும். மற்றபடி இந்த ஹெட்லைட்டும் உங்களுக்கு ஹாலஜன், இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் இட்ஸ் ஓகே. பட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125ன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட் செட்டப்புங்க. இண்டிகேட்டர்ஸ் உள்பட அதில் எல்லாமே LED. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் வந்தது, பின்னாடி உங்களுக்கு அதுவும் LED. அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ் போட்டதாலும் LEDன்றதுனால நிச்சயமாக லைட்டிங் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125ல கொஞ்சம் பெட்டராகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபீச்சரிஸ்டிக்காகவும் இருக்குது. சரி, ஓகே. அப்படின்னு பார்க்கும்போது லைட்டிங்கில் ஹீரோ கொஞ்சம் லீடிங் எடுக்கிறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், நம்ம பஜாஜோட பல்சர் NS 125ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ஆமாங்க, உங்களுக்கு RPM மீட்டர் அனலாக்லையும் மிச்சம் ஒரு சைடில் ஒரு சின்ன டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஸ்பீடு அதுக்கடுத்து சம் டீட்டெயில்ஸ் காமிக்கும். பட் கனெக்டிவிட்டி மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஓவராலாக பார்க்கும்போது
ஃபீச்சர் விஷயத்தில் ஒரு டீசென்ட் லெவலில் தான் இருக்கும் நம்ம NS 125 கம்பேர் பண்ணும்போது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 பார்க்கும்போது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். பட் அதுலேயும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடையாது. பட் என்னதான் இருந்தாலும் அதில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வருதுன்றப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துலையும் எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R. அதனால் ஓவரலாக பார்க்கும்போது ஃபீச்சரில் எனக்கு தெரிஞ்சு ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிறாங்கன்னு தெரியலாம். அது இல்லாமல் இது வந்து ஹீரோ தரப்புலேருந்து வர ஒரு பைக்குன்றதுனால உங்களுக்கு மேபி ஃபியூச்சரில் இதில் உங்களுக்கு எக்ஸ்டெக் அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே கூட இருக்குன்றதுனால ஃபீச்சரில் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ பெட்டராக இருக்கிறாங்க இந்த ஒரு இடத்துல. பட் ஆனால் NS கிட்ட பெருசாக ஃபீச்சர் இல்லைனாலும் அந்த வண்டிக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை அதுவே கெயின் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். டீசென்ட் லெவல் ஃபீச்சர்ஸ், அதை விட கொஞ்சம் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் உள்ள போகலாம். இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 பார்த்துருவோமா. நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rல யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு 5-speed gear box, வெட் மல்டிபிளர்ஸ் கிளச்சு. திடீர்னு நம்ம ஷைன்ன்ற பார்த்தீங்களா, நம்மளுடைய ஸ்ப்ளெண்டர் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் கார் பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125 கிளாமர் 125 யூஸ் பண்ணியிருந்தா அதே ஒரு இன்ஜின் தான். லைட்டாக சின்ன டியூனிங்ஸோட இந்த ஒரு வெஹிக்கிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டியூனிங்ஸ் மூலமாக இந்த இன்ஜினால் 11.4 bhp பவர்ஸையும் 10.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸே இருக்குது. ஓரளவுக்கு ஓகேப்பா. 0 to 60 ஒரு 5.9 செகண்ட்ஸில் அடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப ஆக்சலரேஷன் நிச்சயமாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 66 km/லிட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க கம்பெனி தரப்புலேருந்து. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு 66 தருமானதுலாம் டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 55 to 60 அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தா கூட நிச்சயமாகவே இந்த வண்டியோட லுக்குக்கும் இந்த வண்டி ஆஃபர் பண்ணுற விஷயங்களுக்கும் ஒரு சூப்பரான மைலேஜ் தான் அது. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் விஷயத்துலையும் பெட்டராக இருக்குது, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லையும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஓவரலாக சூப்பரான ஒரு இன்ஜின் ஸ்பெக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த பஜாஜோட பல்சர் NS 125 நம்ம NS 125 யூஸ் பண்ணிக்கிறதுமே ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு DTSI ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் 11.88 bhp பவர்ஸும் 11 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் நம்ம பஜாஜ் பல்சர் அதிகம். அப்படின்றப்ப நிச்சயமாக அந்த ஒரு டாப் அண்ட் மிட் ரேஞ்சில் நம்ம NS கொஞ்சம் லீட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பர்ஃபார்மன்ஸில் நிச்சயமாக நம்ம NS கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்கன்றதுல டவுட் இல்லை. சரி ஓகே, இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 103 சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 110 வரைக்கும் போக முடியும். அதுக்கடுத்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீமோட டாப் ஸ்பீட் அது வந்து எனக்கு அதுவும் தெரிஞ்ச ஒரு 110 வரைக்கும் ரீச் பண்ணணும் இப்போ இருக்கிற டியூனிங்ஸோட. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த NS 125 மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் 50 km/லிட்டர் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப 50 to 55 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரீமோட 125 மைலேஜ் இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிறாங்க. கொஞ்சம் இல்லை, நல்லாவே பெட்டராக இருக்காங்க. அப்படின்றப்போ மைலேஜ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணுறது நிச்சயமாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் செக்மெண்ட் பார்ப்போம். சரி ஓகே, நம்மளுக்கு இந்த பஜாஜோட பல்சர் NS 125 பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 80/100 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி 100/90 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. டயர்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப பிக்கர் கிடையாது, கொஞ்சம் ஒரு நார்மல் டயர்ஸ் தான், கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது சொல்லப்போம். அதுக்கடுத்து வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஒரு 144 kg கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு ஒரு 805 mm கிட்ட வரைக்கும் வருதுன்னு பார்த்துங்களேன். வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வண்டியோட வெயிட் ஓரளவுக்கு கம்மி, சீட் ஹைட்டும் 805 mmன்றது கம்மி கிடையாது, பட் கொஞ்சம் கேப்பபிள். அதுக்கடுத்து டயர்ஸ் பொறுத்தளவுக்கு மோரர்லெஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குன்றதுனால வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக இந்த வண்டியில் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rலன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 90/90 செக்ஷன் டயர்ஸ் கொடுக்குறாங்க, பின்னாடி உங்களுக்கு 120/80 செக்ஷன் டயர்ஸ். அப்படின்னு பார்க்கும்போது டயர்ஸ் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீமில் கொஞ்சம் பெரிய டயர்ஸே கொடுத்துருக்காங்க. பெரிய டயர்ஸ்ன்றப்ப கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் கார்னரிங் ஃபீல் கிடைக்கும், பெட்டர் கிரிப்பு, நல்ல ஒரு சேஃப்டியும் கூட. அதுக்கடுத்து இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் ஒரு 136 kg தான் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஒரு 794 mm தான். அப்படின்னு பார்க்கும்போது NS விட நிச்சயமாக நம்ம எக்ஸ்ட்ரீம் 125R இன்னுமே கூட ஓட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபன் ரைடாகவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வண்டியில் அந்த ஒரு விஷயங்கள் டயர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக கொடுக்குறான்றதுனால அந்த வண்டியோட அந்த ஒரு ஓட்டுற ஃபன் ஃபீல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட பிரேக்கிங் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. சரி ஓகே, நம்ம NS 125 பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 240 mm டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி வந்து ஒரு 130 mm ட்ரம் பிரேக் தான். CBS பிரேக்கிங் சிஸ்டமோட வந்து பிரேக்கிங் பைஸ் பொறுத்த அளவுக்கு சொல்லணும்னா அந்த ABS இல்லைன்றது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு பிரேக்கிங்கில் குறை. மற்றபடி பிரேக்கிங் சும்மா சொல்லாது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125Rலன்னு பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா
பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இதில் வந்து ஃப்ரண்ட்டில் 276 mm டிஸ்க் பிரேக் மாடல் ஒன்று இருக்குது, 240 mm டிஸ்க் பிரேக் மாடல். அது எதுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். பின்னாடி வந்து 130 mm ட்ரம் பிரேக்கு. இதில் பிரேக்கிங்கில் ஒரு செக்மெண்ட் லீடிங் ஃபீச்சராக சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக சிங்கிள் சேனல் வச்சு வர ஒன் அண்ட் ஒன்லி ஒரு பைக்கே நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R தான். நீங்கள் அந்த பெரிய டயாமீட்டர் சொன்னீங்களா 276 mm அந்த பிரேக்கிங் டயாமீட்டர் போகிறீங்கிறப்போ உங்களுக்கு ஏபிஎஸ் உண்டு. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக பிரேக்கிங் அண்ட் சேஃப்டி விஷயத்தில் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் டாப் நாச்சாகவே இருக்கிறாங்க. சரி, ஓகே, ஓவராலாக நம்ம எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கடைசியாக அந்த ரெண்டு வண்டியோட ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுவோம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 ப்ரைஸிங் உங்களுக்கு ஏபிஎஸ் இல்லாத மாடல் ஒரு 95,000 கிட்ட வரைக்கும் வருது. அதான் உங்களுக்கு பேஸ் மாடல். அதுக்கடுத்து ஏபிஎஸோட ஒரு மாடல் வருது, அது வந்து 99,000 கிட்ட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்துலையும் சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா அஃபோர்டபுளாகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பஜாஜோட பல்சர் NS 125 பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அதில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் தான், வேரியன்ட் டிஃப்ரென்ஸ் கிடையாது. 99,000 கிட்ட வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அதான் அந்த பிரைசிங் தான். அப்படின்னு பார்க்கும்போது பிரைசிங் விஷயத்தில் உங்களுக்கு அஃபோர்டபுளாக போகணுன்னாலும் உங்களுக்கு ஹீரோவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏபிஎஸ் இல்லாத ஆப்ஷன். பட் எனக்கு கேட்டிங்கன்னா ஏபிஎஸ் இருக்கிற மாடல் எடுத்திங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது பிரைசிங் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம ஹீரோ அஃபோர்டபுளாக இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 95,000 எக்ஸ்ஷோரூம் ஸ்டார்டிங் ஆகுது. பட் நம்ம என்எஸில் வந்து நீங்கள் எடுக்கணுன்னாலே 99,000 அரௌண்டு உங்களுக்கு ஆண்டோட ஒரு 120 கிட்ட வரும். அதான் ஒரு 1.20 அது மாதிரி ரேஞ்சில் வரும். நீங்கள் இதே ஆப்ஷன் தான். ஆக மொத்தத்தில் எனக்கு ஓரளவு பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நல்ல சேஃப்டி ப்ளஸ் நல்ல லுக்கிங், அதுக்கடுத்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பெரிய டயர்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க. ஃபீச்சர்ஸும் எனக்கு கனெக்டிவிட்டினாலும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வேணுன்றப்ப ஹீரோ எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். பட் எனக்கு ரா பர்ஃபார்மன்ஸ் வேணும். இந்த ஒரு 125cc, அதுவும் குறிப்பாக இந்த ஒரு பட்ஜெட்டில் எனக்கு நல்ல ரா பர்ஃபார்மன்ஸு, அந்த என்எஸோட அந்த ஒரு சிக்னேச்சர் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னுடைய ஃபேவரெட்டு, அதுதான் எனக்கு வேணுன்றப்ப NS 125 கூட நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக தான் இருக்கும். சரி, ஓகே, இந்த டாப் 5 இந்த கம்பேரிசன் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த ரெண்டு பைக்கில் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.